சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சேதுவும் தமிழும் அங்கே எப்படியோ ஒரு வழியாக காட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துடுறாங்க. ராஜாங்கம் இருக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கே சேதுவை பார்த்த ராஜாங்கம் கண் கலங்கிக்கிட்டே, என்னப்பா சேது இப்படி செஞ்சிட்டியே, நீ எதுக்குப்பா காட்டுக்குள்ளே போய் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்க, எல்லாமே என் குழந்தைக்காக தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே மூப்பத்தாயும் அங்கே சேது கையில் இருந்த பூவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தம்பி சேது, நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு நல்லபடியாக இனி நடக்க போகுது. உங்கள் அம்மாவே உனக்கு மகளாக வந்து பிறக்க போகிறாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே மண்ணை பிடிச்சி அங்கே விளக்கேற்ற ரொம்பவே பிரகாசமாக எரியுது. இங்கே தமிழுக்கு ஒரு நம்பிக்கை வருது. எப்படியோ இப்போ எனக்கு குழந்தை இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த மூப்பத்தாய் சொன்ன மாதிரியே எனக்கும் இனி வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட தமிழ் செல்வி இருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வர உடனே ராஜாங்கோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா, தமிழும் இங்கே சேதுவும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பி வந்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேதுவும் தமிழும் வரும்போது ஆரத்தியெல்லாம் எடுத்து நீங்கள் தாம்மா வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் ராஜாங்கம் அப்படின்னு எல்லா ஏற்பாடையுமே இங்கே அப்பத்தா செஞ்சிட்ருக்குறாங்க. என்னதான் சேது தமிழ் மாசமாக இருக்கிறதுனால குழந்தை மேலே உள்ள பாசத்தில் காட்டுக்குள்ளே பூவெல்லாம் எடுக்க போனாலும் தமிழ் மேலே கோபம் குறையாமையே இருக்கிறத இங்கே ராஜாங்கம் பார்த்துட்டு, இனியும் சேது நமக்காக தமிழ் செல்வி மேலே கோவப்பட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஆசையாக இங்கே தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டுல இந்த சேது கல்யாணம் பண்ணா. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இன்னும் பிரிஞ்சு இருக்கணும், நம்மளால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜாங்கம் யோசனை பண்ணுறாரு. அதனால சேதுவை கூப்பிட்டு, ஏப்பா சேது, இப்போ தமிழ் மாசமாக இருக்கா, அவளுக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் நீ தான் இருக்கணும். இன்னும் அவள் மேலே உள்ள கோவத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தமிழால் தான் நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்று செயலுக்கு வேற போயிட்டு வந்தேன்னு உனக்கு இன்னும் தமிழ் மேலே கோவம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உன் வாழ்க்கையை இப்படி நீ ஒன்றும் இல்லாமல் செஞ்சிக்க கூடாது. உன்னையே நம்பி இருக்க தமிழ் செல்வி நீ காட்டுக்குள்ளே போன உடனே எங்ககிட்டையெல்லாம் கேட்காம யார்கிட்டையும் சொல்லாமல் உன்னை பார்த்தே ஆகணும், உன்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஆசையில் உன்னை தேடி வந்தால தமிழ் செல்வி. அவன் மேலே நீயும் அப்போ பாசமாக இருக்க வேண்டாமா? குழந்தைக்காக காட்டுக்குள்ளே போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர போனியே, உன்னை தேடி வந்த தமிழுக்காக நீ என்னப்பா செய்ய போகிற? தமிழ் என்னவோ உன்னுடைய ரூமில் தான் இருக்கா, ஆனால் நீ ஒழுங்காக தமிழ்கிட்ட பேசுகிறதில்ல, கவனிக்கிறது இல்லைன்னு எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இங்கே தமிழ் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. உனக்கு ஒன்றுனா தமிழால் தாங்கிக்கவே முடியாது. எனக்காக நீ தமிழை விட்டு கொடுத்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பயும் போல் தமிழ் கூட சந்தோஷமாகவே ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி, அதுவே போதும். நீ சந்தோஷமாக இருக்கணும் தானே சேது நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராஜாங்கம் சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் சேது புரிஞ்சுக்கிறாரு, அப்பா நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு. தமிழ் தப்பு பண்ணதை கூட மன்னிச்சு என்னை ஏற்றுக்க சொல்கிறாரு. நான் அப்பாவுக்காக தான் தமிழ் மேலே கோபமாக இருந்தேன். என் அப்பா இந்த தமிழாலையும் தமிழ் குடும்பத்தாலையும் அவமானப்பட்டு நின்னதால தான் நான் தமிழ் மேலே கோபமாக இருந்தேன். ஆனால் அப்பாவே தமிழை மன்னிச்சிட்டாருன்னா நான் எதுக்காக இன்னும் தமிழ் மேலே இருக்கிற கோபத்தை குறையாமையே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இப்போ மாசமாக இருக்கா, என்னுடைய குழந்தைய சுமந்துட்டுருக்கா, அவளுக்கு நான் தான் எப்பயுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதே தான் நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் சேதுக்கு புரிய வச்சு தமிழை நல்லபடியாக சேது தான் கவனிச்சுக்கணும், இனி குழந்தைக்காக மட்டும் இல்லை தமிழுக்காகவும் சேது வாழணும் அப்படின்றத புரிய வைக்கிறாரு ராஜாங்கம். ராஜாங்கம் பேசின எல்லாத்தையுமே சேது ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனசு மாறுறாரு. தமிழையும் மன்னிச்சு இனி தமிழ் கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும், நான் தமிழ் குழந்தைன்னு எல்லாரும் ஒத்துமையாகவே இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு சேது. அதனால் தமிழ் அங்கே ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன சேதுவும், என்ன தமிழ் இங்கே இருக்க, நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் என் ரூம்லையே தூங்க வைக்கிறேன்னு சொல்ல, வேண்டாம் மாமா, நான் எப்பயுமே இங்கே தானே இருப்பேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்ல, என்ன நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எனக்காக நீ காட்டுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் என்னை தேடி வந்தல்ல, அந்த அன்பு எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா கூட உன்னை மன்னிச்சிட்டாரு, அப்புறம் நான் மன்னிக்காமல் இருந்தா எப்படி? அதனால் இனி நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்ப அப்படின்றத நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரியே நானும் உன்கிட்ட நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமாக சேது பேசுகிறத அங்கே ஓரமாக நின்று தாமரை பார்க்குறாங்க. தாமரைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. இங்கே சேது ரொம்பவே நெருக்கமாக தமிழ் செல்விக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாமரை நினைக்கிறாங்க, அந்த தமிழ் செல்வியோட இடத்துல நான் மட்டும்தான் இருக்கணும், சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த தமிழ் செல்வி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் ஊருக்கு போகும்போது சேதுவையும்
இங்கே தமிழ் செல்வியும் முன்னாடி வர வச்சு எல்லாரும் முன்னாடியும் இங்கே அப்பத்தா மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மலரும் அவங்க 2 பேரையும் வரவேற்று எல்லார் முன்னாடியும் ஆரத்தியெல்லாம் எடுத்து சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக என்னைக்கும் இல்லாமல் தமிழ் செல்வி சேதுவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்த மோகனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராஜாங்கமும் சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஈஸ்வரியா இருக்கட்டும், இங்கே தாமரையோட அம்மான்னு எல்லாருக்குமே அவ்வளோ கோவம் வருது. நாம் என்னென்னவோ செஞ்சிட்டோம். இந்த சேதுவையும் தமிழ்ச்செல்வியவும் பிரிக்கணும்னுட்டு அந்த குழந்தையும் இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ செஞ்சோம். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மறுபடியும் இந்த சேது தமிழ் செல்வி கூடயே தான் நெருக்கமாக இருக்கான். 2 பேரும் தான் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த ராஜாங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம மருமக தமிழ் செல்வியை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். மாசமாக இருக்கிற தமிழ் செல்விக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுங்க. தேவையானதெல்லாம் சேது நீ தான் வாங்கி கொடுக்கணும். இத்தனை நாள் தமிழ் செல்வியை ஒழுங்காக கண்டுக்காமல் இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். சேது மேலே என்னை விட தமிழ் செல்விக்கு அதிகமான அன்பு இருக்குன்றத தமிழ் செல்வி நிரூபிச்சிட்டா. அதையும் நான் பார்த்துட்டேன். அதனால் இனி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக மட்டும் இல்லை, செல்ல மருமகளாகவும் இருக்க போகிறா. சேது எதுக்காகவும் தமிழ் செல்வி கிட்ட நீ கோவப்படக்கூடாது. பார்த்து நல்லபடியாக நடந்துக்கோ. 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. நீ முதல்ல தமிழ் செல்வியை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்னு ராஜாங்கம் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வியை ரொம்பவே புகழ்ந்து பேசி அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு தாமரையால் தாங்கிக்க முடியல. என்னம்மா இது, மாமாவும் மனசு மாறி இப்போ சேது மாமாவும் இந்த தமிழ் செல்வியும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு இங்கே என்னம்மா வேலை இருக்குது? நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ எல்லாமே நடந்துட்டுருக்கே அப்படின்னு அவங்களும் ரொம்ப கோவத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் செல்வியை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போன சேது கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்காம உன் பாசத்தை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நான் மட்டும்தான் உன் மேலே பாசம் வச்சு கல்யாணம் பண்ணேன். நீ தேவையில்லாமல் என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட அப்படின்ற கோவத்தில் இருந்தேன். ஆனால் என்னை விடவும் என் மேலே நீ தான் அதிகமான பாசம் வச்சுருக்க அப்படின்றத என்னை தேடி வந்து என் முன்னாடியே நீ நிரூபிச்சிட்ட தமிழ். உன்னை நான் இனி யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கூட தான் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியும் சேதுவும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்காரரும் இங்கே தமிழை மன்னிச்சிட்டாரு. சேதுவும் இங்கே தமிழை ஏற்றுக்கிட்டான். இதுவே போதும்னு நினைக்கிறாங்க மோகனா.